Hi friends, welcome to Nadia Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 மசாலாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது நம்ம ஹோம்மேட் சிக்கன் 65 மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். அது சூப்பரான நல்ல மொறுமொறுப்பான கிறிஸ்பியா எப்படி வர்றதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல சிக்கன் வந்து வெறும் போன்லெஸ் சிக்கனா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கன் 65 மசாலாவை நம்ம சேர்த்துக்க போறோம். இதுல எல்லாமே இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்க்க வேண்டியது இல்ல, அது கூட இதுலயே இருக்கு. நல்லா ஒரு 2.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு ஒரு அளவு வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இத இப்ப இந்த அளவுக்கு நல்லா லைட்டா தண்ணி மட்டும் 2 கைப்பிடி அளவு தண்ணியை தெளிச்சு நல்லா பிணைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த சிக்கன் 65 மசாலா வந்து நம்ம ஹோம்மேட் ப்ராடக்ட்ல சேல் பண்ற ஒரு ஐட்டம் தான். இது எப்படி பொரிக்க போறோம்ன்றத ஒரு அரை ஹவர் கழிச்சு பார்க்கலாம். இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ள சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம். சிக்கன் பிரியாணிக்கு நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் நல்லா தாராளமா ஊற்றி வச்சுக்கிறேன். அது வந்து நல்லா சூடாயிட்டே இருக்கு. இப்போ இதுல நீல வாக்குல கட் பண்ணி வச்ச நல்லா ஒரு 4 பெரிய வெங்காயம், அரை கிலோ சிக்கனுக்கு ஒரு 4 பெரிய வெங்காயம் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி வச்சதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் சோம்பு பட்டை லவங்கம் சேர்க்கறதுக்கு பதில் நம்ம கரம் மசாலா தான் சேர்க்க போறோம். நம்ம ஹோம்மேடு கரம் மசாலா தான். அதுவும் நம்மளுடைய ஃபுட் ப்ராடக்ட்ல அதுவும் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். இதை நல்லா வதங்கின பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப இது வந்து பாதி அளவு வதங்கிட்டே இருக்கு. இன்னும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனா வதங்கணும். வதங்கிறதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியா தான் அரைச்சி வச்சிருக்கேன். இப்ப வந்து தக்காளி 3, நல்ல பெரிய தக்காளியா இருந்தா 3, சின்ன தக்காளியா இருந்தா 4 ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு, கை நிறைய 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப இது சூப்பரா கோல்டன் ப்ரௌனா வந்துருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல கரெக்டா ரொம்ப கருகாத இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால இது சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா அந்த நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அந்த இதுலயே இஞ்சியும் பூண்டும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ என்கிட்ட இருக்கிறதுனால நான் தனியாவே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஸ்லோல வச்சு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்பதான் வந்து நல்லா வதங்கும். இல்லைன்னா வந்து கொஞ்சம் அடி பிடிக்கும் நமக்கு. இது லைட்டா வதக்கி ஒரு 2 மினிட்ஸ் லைட்டா வதக்கி கொடுத்துட்டு இது கூடவே இப்ப அரைச்சி வச்சிருக்க நம்மளுடைய மசாலா, புதினா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தக்காளி, இது எல்லாத்தையுமே நல்லா வந்து அரைச்சி வச்சிருக்கேன். அந்த மசாலா வந்து நான் இதுல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இதுல வந்து லைட்டா நம்ம தண்ணியை சேர்த்து கலந்து ஊத்திடலாம். ஊத்திட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போக ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம சிக்கன் வாங்கி வச்சிருந்த சிக்கனை கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து நம்ம சேர்த்துக்க போறோம். ஒரு 1/2 kg அளவு சிக்கனை நம்ம சிக்கன் 65க்கு ஒரு 1/2 kg வந்து சேர்த்துருக்கோம். இது எல்லா சிக்கனையும் சேர்த்தாச்சு. இப்ப இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இது ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கிருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகா பொடி வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஒரு 2ல இருந்து 2.5 ஸ்பூன் வரையும் மிளகா பொடி சேர்த்துக்கலாம். அரை கிலோ அரிசி, அரை கிலோ கறி எடுத்திருக்கேன். அதுக்காக இதுல வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி. எல்லாமே நம்ம ஹோம்மேட் குழம்பு மிளகாத்தூள். இது வந்து மஞ்சள் பொடியும் நம்ம ஹோம்மேட் மஞ்சள் பொடி. அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, அதுவும் நம்ம ஹோம்மேடு கரம் மசாலா தான். நம்ம வீட்டில் அரைக்கிற நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ல சேல் பண்ற இந்த கரம் மசாலா. இது வந்து நம்ம எதுவுமே மசாலா எதுவுமே சேர்க்காதனால ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது கூட கலருக்காக ஒரு காஷ்மீரி மிளகா தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நல்லா கலர் கொடுக்கும் அதுக்காக. இது கூட தேவையான அளவு உப்பு, கல் உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம்.
நல்லா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கல் உப்பு. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்ப மசாலா எல்லாம் சேர்த்து இந்த எண்ணெய் நல்லா மேல பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்ப வந்து இதுல கொஞ்சமா தயிர் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கரண்டி அளவு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு வரும் இந்த தயிர். இது கூட கொஞ்சமா எலுமிச்சைப்பழம், ஒரு எலுமிச்சைப்பழம் சாறு வந்து நான் எடுத்து தண்ணியில வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நான் நல்லா பெரிய எலுமிச்சைப்பழத்துல ஒரு எலுமிச்சைப்பழம், இதுல வந்து சிக்கன் 65ல கொஞ்சம் லைட்டா புளிப்பு டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மிச்சத்தை இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது நல்லா கலந்த பிறகு தண்ணியை அளந்து வச்சுட்டு நம்ம அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊற வச்சு கழுவிட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம சேர்த்துக்க போறோம். இது நல்லா வந்து கொஞ்சம் கொதிச்சு வந்த பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம் அளந்து. இப்ப தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் அரிசியில இருக்க தண்ணியே இதுலயே அளந்து சேர்க்கிறேன். ஊற வச்சிருந்த அரிசி தண்ணி இது வந்து நம்ம 2.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம். அதுல 5 கப், எதுல நம்ம அரிசி அளந்துருக்கோமோ அதுலயே 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இது தண்ணி ஊத்தி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இன்னும் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ள வந்து ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இது வந்து எதுக்குன்னா கொஞ்சமா குருமா வந்து செய்ய போறோம். பிரியாணிக்கு வந்து குருமா செஞ்சா நல்லா டேஸ்டியா இருக்கும். அது மிச்சம் இருந்தா நைட்டு டிஃபன் சப்பாத்தி எடுக்கனா கூட ஆகும். அதுக்காக நான் வந்து லைட்டா வந்து குருமா கொஞ்சமா வந்து வைக்க போறேன். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப வெங்காயம் வந்து இந்த அளவு கொஞ்சம் முருவலா வறுந்து வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இந்த எண்ணெயில லைட்டா வதக்கி கொடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து லைட்டா வதக்கிட்டு இது கூட தக்காளி, அப்புறம் வந்து கொஞ்சமா வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு போறோம். இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே வந்து நான் கொஞ்சம் கறி வந்து எடுத்து வச்சிருக்கேன். எப்பவுமே குருமாக்கு வந்து நான் எலும்பு, அப்புறம் ஈரல், தோல் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கறி எல்லாம் வந்து எடுத்து வச்சிருப்பேன். அதுதான் வந்து நல்லா டேஸ்டியாகவும் நல்லா அந்த இது வந்து நல்லா சூப்பரான கிரேவி கிடைக்கும் அந்த குருமா அந்த தொக்குக்கெல்லாம். அதனால நான் எப்பவுமே இந்த மாதிரி இதுல வந்து கொஞ்சமா குருமா வச்சிருவேன். சூப்பரா இருக்கும். இதுல இது செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதை லைட்டா வதக்கி கொடுத்துட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஸ்லோல வச்சு வதங்கட்டோன்னு இதுல வந்து நம்ம அரிசி சேர்த்துடலாம். அரிசி தண்ணி எல்லாம் இழுத்து வச்சிருக்கேன். இந்த அரிசியை வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்ப அரிசி வந்து சேர்த்தாச்சு. சேர்ந்துட்டு ஃபுல் ஃப்ளேம் வந்து வச்சிருக்கேன். நல்லா கொதிச்சு தண்ணி வத்தி வரும்போது நம்ம டம் ப்ராசஸ் வந்து சேர்த்துக்கலாம். அதுவரை இது நல்லா கொஞ்சம் தளத்தலன்னு கொதிச்சு வரட்டும். அப்புறம் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்ப இது வந்து நல்லா ஸ்லோல வச்சு நல்லா வந்து வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூனு, நம்ம ஹோம்மேடு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா. இதுல தாளிப்பு எதுவுமே சேர்க்கல இல்லைங்களா, கரம் மசாலா தான் சேர்க்கிறோம். அதுக்காக அது 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுக்கு பிறகு நம்ம மிளகா பொடி, நம்ம அரைச்சி ஊற்றும் போது தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றும் போது பச்சை மிளகாவும் ஊற்றுவோம். அதுக்காக நம்ம 1.5 ஸ்பூன் அளவு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் குருமாக்கு. இது கூட இது வரைக்கும் நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமா உப்பு, கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்கிட்டோன்னு கொதிக்க விட்டுறலாம். கொஞ்சமா ஒரு 1/4 கப் அளவு தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊத்துற ப்ராசஸ் எப்படின்றத பார்க்கலாம். இப்ப இதுவும் நல்லா தளத்தலன்னு கொதிச்சு வருது பாருங்க. இது தண்ணி எல்லாம் வத்தணும்.
வத்தன பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம இப்ப இது ஓபன் பண்ணிட்டு நம்ம தேங்காய் உடைச்சக்கல்ல அப்புறம் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் இது வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு உடைச்சக்கல்ல, ஒரு 2 துண்டு அளவு தேங்காய், ஒரு 3 பச்சை மிளகாய் இது வந்து அரைச்சி வச்சதை இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை கலந்தும் ஊத்திட்டு இதை நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான நம்மளோட சிக்கன் குருமா ரெடி ஆயிடும். டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்டியா இருக்கும். பரோட்டா அப்புறம் பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்டியா இருக்கும். இது வந்து நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் 65க்கு நம்ம எண்ணெய் நல்லா காய வச்சிருக்கோம். காஞ்சிட்டு இருக்கு. அதுல இருந்து கொஞ்சமா எண்ணெய் வந்து எடுத்து நம்ம இந்த சிக்கன் 65க்கு மசாலா கலந்து வச்சிருக்கோம்ல அதுல வந்து ஊத்தி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்குங்க. ஊத்திட்டு கலக்கும் போது நல்லா நமக்கு கிறிஸ்பியா கிடைக்கும். எப்பவுமே சிக்கன் 65க்கு இந்த மெத்தட் மட்டும் மிஸ் பண்ணாம செய்யுங்க. கண்டிப்பா வந்து உதிரி உதிராவும் நமக்கு நல்லா கிறிஸ்பியாவும் கிடைக்கும். இப்ப இதுல வந்து நம்ம ஒரு பீஸா எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு பீஸா சேர்த்துட்டு இதே மாதிரி கொஞ்சம் பீஸ்லாம் சேர்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்ப இது எல்லாம் சுத்தி வந்து தள்ளி ஒண்ணு போட்டுருங்க. மொத்தமா எடுத்து போட்டுறாதீங்க. அப்படியே எண்ணெயில வந்து அடியில வந்து ஒட்டிடும். இந்த மாதிரி தள்ளி போடும்போது நல்லா வந்து நல்லா ஃபுல் ஃபிளேம்லயே இருக்கட்டும். ஸ்லோல வச்சு மட்டும் வறுக்காதீங்க. அடியில ஊத்திடும். நல்லா ஃபுல் ஃபிளேம்ல வச்சு நல்லா வறுந்த பிறகு லைட்டா திருப்பி போடுவோம். அப்பதான் வந்து ஒட்டாம நமக்கு வந்து கிறிஸ்பியா சூப்பரா கிடைக்கும் நமக்கு சிக்கனு. பாருங்க இந்த மாதிரி. இப்ப நடுவுல எல்லாம் நம்ம ஃபர்ஸ்டே போட்டதுனால கொஞ்சம் செவந்திருக்கு. நல்லா நம்ம சிக்கன் பாப்கார்ன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியா சூப்பரா நமக்கு கிடைக்கும். மசாலா உதிராம ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம நல்லா சேவக்க வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா சூப்பரா நமக்கு சிக்கன் 65 ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க. இப்ப இந்த சமயத்துல நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பொன்வரவுல வறுந்திருக்க சிக்கன்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். இதெல்லாம் எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நல்லா நீங்க சவுண்டே நல்லா கேக்குது பாருங்க. நல்லா டப்புன்னு வந்து சவுண்டு கேக்குது. நம்ம பாத்திரத்துல எடுக்கிற சவுண்டு அந்த அளவுக்கு நல்லா நமக்கு கிறிஸ்பியா சூப்பரான நம்ம சிக்கன் 65 ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்ப சூப்பரான நம்மளோட சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரா டேஸ்டியா நல்லா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இதுக்கு ஏற்ற சைட் டிஷ் வந்து வெங்காயம் தயிர் வந்து பச்சடி. அதே மாதிரி நம்ம செஞ்ச சிக்கன் குருமா. இது வந்து நம்ம சிக்கன் 65 நல்ல கிறிஸ்பியா சூப்பரான மொறுன்னு நல்லா சூப்பரா உள்ள சாஃப்டாவும் வெளியே மொறுன்னு இருக்கிற சிக்கன் 65 பிளஸ் வந்து முட்டை, அவிச்ச முட்டை. இதுதான் இன்னைக்கு வந்து நமக்கு vlog. இன்னைக்கு சூப்பரான நம்மளோட ஹோம்மேடு மசாலாஸ் வச்சே நம்மளுடைய சமையான vlog வந்து முடிச்சிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்பர் தரேன். ஆர்டர் பண்ணீங்கன்னா நான் எல்லா மசாலா ஹோம்மேடு மசாலா ரொம்ப நீட்டான முறையில சுத்தமான முறையில தயார் பண்ண ஹோம்மேடு மசாலா உங்களுக்கு வீடு தேடி வரும். கொரியர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.